ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த எலெக்ஷனுக்கு வெவ்வேறு தன்மை இருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவராக அணுகிறாங்க ஒரு கோணத்துல. எல்லாருக்கும் இப்படி ரிசல்ட் இருக்குமா, அப்படி இருக்குமா அப்படின்னு. எது இந்த முடிவை தீர்மானிக்கும்னு நினைக்கிறீங்க ரகு? விஜய், உங்களுக்கு தான் எமோஷனலா இருக்கா? ஒரு வருஷமா பேசிட்டு ஒரு கடைசி நாள் வந்துருச்சு, கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு அப்படின்னு வந்துடணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு. நீங்க நாளைக்கு ரூஃப் எல்லாம் பத்திரமா வச்சுங்க, டிஆர்பி எகிரிட போகுது. அந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். இதை விட ஒரு தேர்தல் முடிவை வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே இவ்வளோ ஆவலா எதிர்பார்த்தது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இது உள்ளுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாமா, பாலிடிக்ஸ்க்கு வெளியில, பவுண்டரிக்கு வெளியில இருந்தவங்க கூட உள்ளுக்கு வந்து ஒரு திரைப்பட முடிவை பாக்குற மாதிரி. நான் நினைப்பேன் சினிமா தான் நம்மள எல்லாரையும் இணைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நினைப்பேன். சினிமாவே தாண்டிடுச்சுன்னு எனக்கு தோணுது. சினிமா பார்க்காதவங்க கூட இப்போ இந்த ஆர்வமா என்ன நடக்கும்னு எவ்வளோ பேர் தூங்க போறாங்கன்னு தெரியல இன்னைக்கு நைட்டு. எல்லாம் வந்து அவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி தான் இந்த தேர்தல் முடிவு இது பண்ண போறாரு, நிர்ணயிக்க போறாரு. விஜய்ங்கிற அந்த பர்சனாலிட்டி, அவரோட கரிஸ்மா. அப்புறம் நீங்க வந்து இல்ல நீங்க ஒரு பர்சனாலிட்டி வேணா, நீங்க வேற ஏதாவது ஒரு கொள்கை அல்லது வேற ஏதாவது விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாற்றம்ங்கிற ஒரு பஸ் வேர்ட். ஓகே, இப்போ ஒபாமா வந்து ஆட்சிக்கு வந்தார்ல யூஎஸ்ல, சேஞ்சுங்கிற ஒரு கீவேர்டை வச்சு, அதே மாதிரி இப்ப எல்லாரும் சொல்ற வார்த்தை வந்து மாற்றம். ஓகே, அது மாற்றம்னு ஓட்டு போட்டு அது ஏமாற்றம் ஆகலாம், அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க எல்லாரும் அந்த ஒரு ஃபெட்டிக், ஒரு சலிப்போட இது திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரும் திராவிட சித்தாந்தங்களை தான் பேசுறாரு. வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்கிறாரு, அண்ணாவை வந்து வியந்தோதுறாரு, எம்ஜிஆரையும் போட்டுறாரு. அவர் வந்து கருணாநிதி அவர்களையும் இன்னும் இதுவாக பேசல. ஸோ அவர் அதோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்கணும். மத்திய அரசு ஒன்றிய அரசுங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த கொள்கை இது விஷயங்கள்ல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஃபெட்டிக் வந்து ஒரு பெரிய ரோலை பிளே பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் இவ்வளோ வருஷம் அவங்க இருந்துட்டாங்களே, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குமே, அவர் கேட்குறாருல, ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு, ப்ளீட் பண்ணாருல, அது வந்து ரெசனேட் ஆகுது மக்கள் மத்தியில், வந்து எடுபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் திரு ரகு, ஒரு சலிப்போடு இருக்கிறவர்கள், அந்த வாக்காளர்கள் எடுக்கிற முடிவு ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அதாவது நான் அது வந்து விஜயை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடும்னு நான் சொல்லல. அது விஜய் அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை இம்பாக்ட் பண்ணுன்ற தாக்கம். இதுக்கு முன்னாடி நீங்க அன்புமணியே இப்ப விஜய்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமியோடைய அறிவுரையின் பேர்ல வந்து 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாரு. பட் அந்த மெசேஜ் எடுத்துட்டு போற மெசஞ்சருடைய பாப்புலாரிட்டி நாட் எனஃப். அதனாலதான் இப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே பார்க்காத ஒரு மூன்றாவது ஃபோர்ஸ் பார்த்திருக்கிறோம். 20% தாண்டிய மூன்றாவது அணி இருந்ததே கிடையாது. 77ல காங்கிரஸ் வந்து இந்திரா காந்தி தலைமையிலையும் அதுக்கப்புறம் ஜனதாங்கிற ஒரு ஸ்தாபன காங்கிரஸும் பிரிஞ்சிருக்கிற போது அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணிங்கன்னா 30% தாண்டது ஓட்டு. பட் அது 4 கார்னர் கான்டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 3 கார்னர் கான்டெஸ்ட்டை வந்து தமிழ்நாடு பார்க்கவில்லை. விஜயகாந்த் வந்து இருந்திருந்தா கூட அவர் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, திமுக அதிமுக 2 பேரையும் எதுக்கணும், ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் 2 பேர் இருக்கும் போது எதுக்கணும். அது வந்து மேபி அவருடைய ஃபோக்கஸை கொஞ்சம் குலைச்சிச்சு நான் நினைக்கிறேன். இப்போ இதுல ரகு, இப்போ ஒரு கடும் மும்முனை போட்டி அப்படின்னு நம்ம வரையறுத்துட்டோம்னா, வெற்றின்றது எப்படி வேணாலும் இருக்கலான்றது தான் அதன் பொருள். கடும் மும்முனை போட்டி அப்படின்னா 3 கட்சிகள் கடுமையா மோதிக்கிறாங்க. வெற்றி தோல்வின்றது ஒருத்தரை பாதிச்சு யாராவது ஒருத்தர் ஜெயிப்பார், அந்த தன்மைக்கு வந்துருச்சு. ஆமா, அப்ப இப்ப வந்து ஒரு போல்ஸ்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த 2013 டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஆம் ஆத்மி பார்ட்டி 29% வாக்குகளை வாங்கி 70ல 27 வாங்கியிருந்தாங்க. ஓகே, பிஜேபி வந்து 33% வாங்கி 32 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. ஓகே, அதாவது நீங்க பெர்சன்டேஜ் படி பாத்தீங்கன்னா 4 தான் வித்தியாசம், சீட்ல வந்து 5 வித்தியாசம். ஓகே, காங்கிரஸ் வந்து 25% வாக்குகள் வாங்கி 8 சீட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் இப்ப இருக்கிற சூழ்நிலையோட கம்பேர் பண்ணலாம்னு எனக்கு தோணுது. 3 சக்திகள் ஆல்மோஸ்ட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25, 29, 33 அப்படி இருக்கு. அதுக்கு 25% நம்ம யூஸ்வலா என்ன நினைப்போம், ஒரு 20 சீட்டாவது கிடைச்சிருக்கணும். 29 சீட்டுக்கு 27 சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா வந்து 25க்கு 8 தான் கிடைச்சிருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்துல இருக்கிற விந்தையான விஷயம். அதனால நீங்க இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினா இத்தனை சீட்டு வாங்க முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ விஜயோடைய சீட்டை வந்து யாராலையுமே சொல்ல முடியாத காரணம் அதுதான். அவர் வந்து 20% வாங்கிடலாம்னு சொல்றவங்க கூட எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறத அறுதிட்டு உறுதியா சொல்ல முடியல. அதுல உள்ள சிக்கல் இதுதான். பட் இந்த எலெக்ஷன்ல விஜய் சீட்டே ஜெயிக்கலனா கூட, எலெக்ஷன்ஸ் நீங்க வந்து ஒரு படமா நீங்க உருவகப்படுத்தினா அதுல ஹீரோ அவர் தான். அவருனாலதான் இந்த பஸ்.
அவர் என்ட்ரினால தான் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட். இது வரைக்கும் அரசியலே பார்க்காதவங்க அரசியலை பத்தி பேசுறதுக்கும் மே 4ஆம் தேதி என்ன நடக்கும்னு பேசிக்கிறதுக்கும் முதல் காரணம் விஜயோட என்ட்ரி. அவருடைய அரசியல் என்ன பேசினாரு என்ன பேசல அதெல்லாம் அடுத்தது. அட் தி அவுட்செட் இஸ் தி ஹீரோ ஆஃப் திஸ் எலெக்ஷன். ஓகே, நம்ம இன்னும் கூட நாளைன்றதுனால அந்த ரிசல்ட்டையும் கனெக்ட் பண்ணி பேசுறது எல்லாரும் இன்னைக்கு அதுக்காக தான் காத்திருந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க.